கள்ளக்குறிச்சி அடுத்த கல்வராயன் மலையில் வயதான தம்பதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்வராயன் மலையில் உள்ள பெருமானம் கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி, பொன்னம்மாள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் பாத்தீங்கன்னா பெருமானத்தந்த கிராமம் இருக்கு. மிக அமைதியான கிராமம். அதே போல பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை அழகான சுற்றுலாத்தலம். இந்த பெருமானத்தம் கிராமத்துல ராமசாமி என்ற முதியவர் வசித்து வர்றாரு. இவருக்கு வயது 70 சொல்றாங்க. இவரோட மனைவி பொன்னம்மாள் 65. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பெருமானத்தம் கிராமத்திற்கு கூட காட்டு கொட்டையில தனியா வசித்து வராங்க. இன்னைக்கு காலையில அந்த பகுதியில இந்த வீட்டுல தனியா இருந்த இவங்க ரெண்டு பேருமே சராமாரியா வெட்டி கொலை செய்து 2 உடல் மட்டும் கிடக்குது. தகவல் அறிந்து கரியாலூர் போலீசார் அந்த வீட்டுக்கு போறாங்க. 2 பேர் உடலை பாக்குறாங்க. சாராமாரியா உடம்பு ஃபுல்லா வெட்டுக்காயம் இருக்கு. சந்தேகப்பட்டு அங்க இருந்துகிட்ட விசாரிக்கும் போது காவல்துறை கிடைச்ச அதிர்ச்சிகரமான தகவல், இவங்களோட பேத்தி, அதை பாத்தீங்கன்னா ராமசாமி மற்றும் பொன்னம்மாவோட பேத்தி மேகலா, வயசு 25. இவரு இந்த அம்மாவுக்கு சதீஷ் என்ற ஒரு கணவர் இருக்காங்க. திருமணமாகி ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. மேகலாவுக்கும் சதீஷுக்கும் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மேகலா தங்களோட தாத்தா பாட்டி, அதாவது ராமசாமி பொன்னம்மாள் வீட்டுல தங்கியிருக்காங்க. நீண்ட நாளா தங்கியிருந்தா சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கணவர் மேகலாவோட கணவர் சதீஷ் அந்த கரியாலூருக்கு வராரு. பார்த்து அந்த தாத்தா பாட்டியை கேட்கிறாரு, உங்க பேத்தி வீட்டுக்கு வந்துச்சு, ரொம்ப நாளா இங்கே தங்க வச்சிருங்க, புருஷ பொண்ணுடைய தகராறுனா திருப்பி நீங்க சமாதானம் பேசி அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு விருப்பப்படல, நாங்க என்னப்பா பண்றதுன்னு சொல்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் இருக்கு. ஆத்திரமடைந்த சதீஷ் சாராமாரியா அந்த பொன்னம்மாளையும் ராமசாமியும் வெட்டி அங்கிருந்து தூக்கி போட்டு போயிடுறாரு. தற்போது சதீஷ பிடிச்சு கரியாலூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொள்றாங்க. கொலைக்கான காரணம் இதுதான் சொல்லி காவல்துறை விசாரணை தற்போது தெரிஞ்சிருக்கிறதா காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து சதீஷிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கல்வராயன் மலையில ஒரே நேரத்துல 2 பேரை கணவன் மனைவி முதியோர்கள் இவங்களை வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் மிக அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.